ஃப்ரெஷ்ஷான மொச்சை கிடைச்சா கண்டிப்பாக இந்த காரக்குழம்பு ஒரு முறையை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு 3 வேளைக்கும் அருமையாக செட் ஆகும். எங்கள் வீட்டு ஸ்டைலில் பச்சை மொச்சக்கொட்டை வச்சு காரக்குழம்பு எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் சுவையாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக வெந்தயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது, 6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி விட்டுருங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் தக்காளி குழஞ்சி வர வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதிலேருந்து கொஞ்சமாக வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மைய அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா பச்சை வாசனைலாம் போயிடும். 2 கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான மொச்சை, 1 முருங்கைக்காய், 5 கத்திரிக்காய், 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். இப்போ வேக வச்ச மொச்சையெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சது சேர்த்துருக்கேன். பொடியை நறுக்குனா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 2லேருந்து 3 நிமிஷம் புளி தண்ணியோட கொதிக்கட்டும். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம். இது பொரிஞ்சதும் குழம்புல சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டால் வீடே மணக்கிற அளவு சுவையான மொச்சை காரக்குழம்பு ரெடி ஆயிரும். ஒரு அப்பளம் இல்லை, காரமே இல்லாமல் கூட்டு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? வீட்டில் செய்கிற சாப்பாடு தான் சொர்க்கம்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.